வரலாற்றின் பக்கங்களில் சில நிகழ்வுகள் காலத்தால் அழியாத பாடங்களை நமக்கு கற்றுத்தருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றித்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இது பழிவாங்குதலை விட மன்னிப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை நிரூபித்த ஒரு சரித்திர நிகழ்வு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள், ஆம் 20 நீண்ட ஆண்டுகள் முகமது நபியும் அவரை பின்பற்றியவர்களும் சொல்ல முடியாத துன்பங்களையும் கொடுமைகளையும் சந்தித்தார்கள். அவர்கள் பிறந்த ஊரான மக்காவிலேயே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்களை ஊரை விட்டு விரட்டி அடித்தார்கள். அவர்களின் சொத்துக்களை பறித்தார்கள். அவர்களை சமூக புறக்கணிப்பு செய்தார்கள். இந்த துன்புறுத்தல்களின் உச்சத்தில் அவர்கள் தங்கள் சொந்த ஊரை விட்டே வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த வரலாற்று உண்மைகளை நாம் இப்னு ஹிஷாம் மற்றும் ரகீம் அல் மக்தும் போன்றோரின் சீரா நூல்களிலும் சகீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எண் 1780 போன்ற ஆதாரங்களிலும் தெளிவாக காணலாம். காலம் உருண்டோடியது. இப்போது நிலைமை தலைகீழாக மாறியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு முகமது நபி ஒரு மாபெரும் படையுடன் அதே மக்கா நகருக்குள் நுழைகிறார். அன்று அவரை துன்புறுத்தியவர்கள், கேலி செய்தவர்கள், ஊரை விட்டு விரட்டி அடித்தவர்கள் எல்லோரும் இன்று அவர் முன் கைதிகளாக நிற்கிறார்கள். அவர்களின் இதயங்களில் பயம், தங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறதோ என்ற அச்சம். பழிக்கு பழி வாங்கப்படுவோமா? இத்தனை ஆண்டுகள் நாங்கள் செய்த கொடுமைகளுக்கு இன்று பதில் சொல்ல வேண்டுமா என்றெல்லாம் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு வெற்றியாளராக, ஒரு மாபெரும் தலைவராக மக்காவிற்குள் நுழைந்த முகமது நபியிடம் ஆணவமோ கர்வமோ துளி கூட இல்லை. மாறாக மிகுந்த பணிவுடனும் அமைதியுடனும் அவர் நடந்து கொண்டார். அன்று அவரை எதிர்த்த முக்கிய தலைவர்கள் உட்பட அனைவரும் அவர் முன் நிறுத்தப்பட்டனர். அவர்களின் முகங்களில் குற்ற உணர்ச்சியும் பயமும் கலந்திருந்தது. அவர்கள் மெதுவாக கேட்டார்கள், நாங்கள் உங்களிடம் என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த கேள்விக்கு பின்னால் இருந்த அர்த்தம் ஆழமானது. அவர்கள் எதிர்பார்த்தது பழிவாங்குதலை. அவர்கள் எதிர்பார்த்தது கடுமையான தண்டனையை. ஏனென்றால் அவர்கள் செய்தது சாதாரண தவறுகள் அல்ல, பல வருடங்களாக தொடர்ந்த கொடுமைகள். ஆனால் முகமது நபி அவர்களின் முகங்களை பார்த்தார். அவரின் பதிலுக்காக ஒரு நகரம் முழுவதும் காத்திருந்தது. உலக வரலாறே அந்த ஒரு கணத்திற்காக காத்து நின்றது. அவர் புன்னகையுடன் சொன்ன வார்த்தைகள் இன்றும் மனிதநேயத்தின் மிக உயர்ந்த வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. அவர் சொன்னார், இன்று உங்கள் மீது எந்த புகாரும் இல்லை, உங்கள் மீது எந்த பழியும் சுமத்தப்படாது. நீங்கள் அனைவரும் சுதந்திரமானவர்கள், நீங்கள் போகலாம். யோசித்து பாருங்கள், 20 வருட வலிகளையும் வேதனைகளையும் சில நொடிகளில் மன்னித்து அத்தனை பேரையும் விடுதலை செய்த அந்த மனதின் விசாலத்தை. பழிவாங்கும் சக்தி கையில் இருந்தும் அதை தேர்ந்தெடுக்காமல் மன்னிப்பின் பாதையை தேர்ந்தெடுத்தார். இது வெறும் அரசியல் தந்திரம் அல்ல, இது வெறும் கருணை செயல் அல்ல, இது ஒரு ஆழமான ஆன்மீக பாடம். பழிவாங்குவதால் கிடைப்பது தற்காலிக திருப்தி மட்டுமே, ஆனால் மன்னிப்பதால் கிடைப்பது நிரந்தர அமைதி. இந்த ஒரு நிகழ்வின் மூலம் முகமது நபி அவர்கள் வெறுப்பை அன்பால் வெல்ல முடியும், பழிவாங்குதலை விட மன்னிப்பு வலிமையானது என்பதை உலகிற்கு நிரூபித்தார். எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இந்த மாபெரும் கருணையைக் கண்டு அவரின் நண்பர்களாக மாறினார்கள். அவர்களின் இதயங்கள் மாற்றப்பட்டன. இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் கஷ்டங்களுக்கும் துரோகங்களுக்கும் பழிவாங்குவது ஒரு தீர்வு அல்ல. மன்னிக்கும் தைரியம் இருக்கும்போது நம்மால் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக நாம் செய்வது அல்ல, அது நமக்காக, நமது மன அமைதிக்காக நாம் செய்து கொள்ளும் ஒரு பரிசு. இந்த வரலாற்று நிகழ்வு மன்னிப்பின் சக்தியை நமக்கு என்றென்றும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கும்.